ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆஃப் கேஎல். நம்ம சேனல் பெட்டிங் சுதாட்டமே நடைபெறுவது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 885. ஓகேங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு 885 அப்படிங்கிற ஒரு நம்பரு. நாம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 490 பாக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் ரிசல்ட்டு அன்சோல்டு. அதில் பார்த்தீங்கன்னா 900 சம்திங், அதாவது சீபோர்டு என்னங்கிறது தெரில, மிஷினில் நின்றுட்டு ஏபியில் 49-94 ஒரு நம்பர் வந்துருந்துச்சு. சீபோர்டு வந்து நம்பர் கரெக்டாக மிஷினில் நிற்கலை. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. சப்போஸ் ஒருவேளை மிஷின் கரெக்டாக சுற்றி இருந்தால் நமக்கு 490 பாக்ஸ் வந்திருக்கும். பாக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 500-1000 பேர் கண்டிப்பாக அந்த 490 பாக்ஸில் வின்னிங் வாங்கியிருப்பீங்க. இது உண்மை அப்படி நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசி 90, ஓகேங்களா? ஏசி 90 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடித்தாலே கரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பேட்டர்ன் மார்க் பண்ணி சொல்லியிருந்தோம். 90 அப்படிங்கிற நம்பர் அடித்தாலே ஏபியில் 88 அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 38 அடிச்சிட்டான், பவரில் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தப்பாக ஒரு கெஸ் பண்ணிட்டோம். அவன் 38 அப்படிங்கிறது வேறு ஏதோ பேட்டர்ன் ஆடிருக்கான். நம்ம 38 அடித்ததுனால அது ஏபி 88 முடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஏபி 88 கரெக்டாக மறுபடியும் கொண்டு வந்து ஏபி 88 அப்படின்னே கேமை முடிச்சிட்டான், ஓகேங்களா? அதுமாதிரி இந்த ஏபி 88 அப்படின்னு வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன், ஏபி 88 அடித்தான்னா கண்டிப்பாக பிசியில் 74, ஏபியில் 27 அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் கொடுத்துருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது தெரில. வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிசி 74 இல்லை ஏபி 27 வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த பிசி 74க்கே ஒரு பேட்டர்ன், ஒரு ரூட் ஒன்று, ஓகேங்களா? இது சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான். நல்லா பாருங்கள், நமக்கு போன மாதம் ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 457 517, ஓகேங்களா? 457 517 ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான். அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 877 107 அப்படின்னு ஆடியிருப்பான். போன மாதத்துலேயே நமக்கு மறுபடியும் 427 367 இந்த இடத்துல ஆடியிருக்கான், ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக அவன் சீபோர்டில் 2 7 கண்டினியூவாக வைக்கும் போது, ஓகேங்களா? சீபோர்டில் 2 7 கண்டினியூவாக அடிக்கும் போது என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாள் கேப் விட்டு பிசியில் 74, ஓகேங்களா? பிசியில் 74 அப்படின்னு அடிக்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், கண்டினியூவாக 2 7 அடித்தப்போ கரெக்டாக 2 நாள் கேப் விட்டு பிசியில் 74, 2 நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா பிசியில் 74 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருப்பான், ஓகேங்களா? சரியாக மார்க் ஆக மாட்டேங்குது, மொபைல் ப்ராப்ளம், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் சீபோர்டு 2 7 கரெக்டாக 2 நாள் கேப் விட்டு நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிசியில் 74 அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சும்மா சாதாரணமாக ஒரு நம்பர், ஓகேங்களா, ஒரு செட்டு கூட நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது சப்போர்ட் நம்பர் தான், ஓகேங்களா? பிசி 74 அப்படிங்கிறத கொஞ்சம் சப்போர்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கான கேமில் ஒரு 2-3 விஷயம் இருக்குது. நாளைக்கான கேமில் 2-3 விஷயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2-3 பேட்டர்ன், அந்த மெத்தடையும் சொல்கிறேன். உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு படுதோ நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு கேம் ஆடியிருப்பான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 0-35, ஓகேங்களா? 0-35. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 585 அப்படின்னு ஆடியிருப்பான், ஓகேங்களா? இது கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் 949 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடியிருப்பான். இப்போ
இதோட பிசியை மட்டும் எடுத்துங்க. ஓகேங்களா, பிசியை மட்டும் எடுத்துங்க. பிசி 49, பிசி 85, பிசி 35. இது அப்படியே காமனாக பிசி 49க்கு ஓகேங்களா, ஒரு நிமிஷம். பிசி 49க்கு நமக்கு இந்த மாதம் 94 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அடிச்சிருப்பான். அதே மாதிரி பிசி 85 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு 85 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்திருக்கும். நாளைக்கு பிசி 35 அப்படிங்கிறதுக்கு ஓகேங்களா என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு தான் பிசி 35 வரும். அதாவது பிசி 35 நாளைக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வேறு மாதிரி வரும். இப்போ இதையும் அதையும் மேட்ச் பண்ணி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று சொல்கிறேன். அதாவது பாருங்கள், இந்த இடத்துல இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த கிராஸில் பாருங்களேன், 772 255 ஓகேங்களா. அதாவது 772 255 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடிருப்பான். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 772 255 அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கன்னு இல்லை எல்லோரும் பண்ணுறது, அடுத்து 662 பாக்ஸ் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஓகேங்களா, எல்லாருமே காமனாக போகிறது அப்படி தான். அவன் சில டைம் நம்ம எப்படி யோசிக்கும் போது வேறு மாதிரி அடிப்பான், நம்ம வேறு மாதிரி யோசிக்கும் போது அவன் ஸ்ட்ரைட்டாக இப்படி அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா 662 பாக்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. என்னோடய கேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பேட்டர்ன் ஏற்கனவே அடிச்சிருப்பான். எங்கேங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம். அப்படின்னா நம்ம ஜனவரி மாதம் வந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஏபியில் காமனாக பார்த்தீங்கன்னா 0505 அடிச்சிருப்பான். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் கேமில் 50 அடிச்சிருப்பான். இங்கே என்ன பண்ணுறான்னு பாருங்களேன், 8800, அதாவது 8800. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இடையில உள்ள கேப் நம்பர் 99 வச்சு தாராளமாக கேம் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, 99 வச்சு 399 இல்லை 499 தாராளமாக ட்ரை பண்ணுவோம். அதுதான். ஆனால் அவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8800. இப்போ இதோட கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகேங்களா, 9. அது கூட நம்ம லாஸ்ட்டாக அடித்த 0 எடுத்துக்கலாம். 90 அப்படிங்கிற நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா 90 இப்படி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏபி 50 அடிக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 51க்கு 10 காட்டியிருப்பான். அதாவது 51 திருப்பி 10 அடிச்சிருப்பான். நல்லா யோசிச்சு பார்த்துங்க, 51 10 திருப்பியிருப்பான். சேம் நமக்கு அதே பேட்டர்னில் வந்துச்சுன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 85 அப்படின்னு அடிச்சிருக்கான். அதாவது 85 அப்படின்னு அடிச்சிருக்கான். இது அப்படி பெரட்டினா அப்படின்னா 53 அப்படின்னு வரணும். நமக்கு ஆல்ரெடி 35 அப்படிங்கிற நம்பரு பிசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு இதை 85 திருப்பினா அப்படின்னா 53 வரணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த மாதம் 053 அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று சொல்லியிருக்கோம். 053 கண்டிப்பாக அடிப்பான், பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்ட்ரைட்டாகவோ அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா 053 ட்ரை பண்ணுறதை விட 053 ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அது எப்படி வேணால் அடிப்பான். 053 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 53 பாக்ஸ் ட்ரை பண்ணிங்க. சப்போஸ் அப்படி மிஸ் ஆணுச்சு அப்படின்னா இதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க, 653. இப்போ நமக்கு இந்த இடத்துல கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 77 55. இப்போ அடுத்து கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா, இப்போ 6 கூட 5 சேர்த்து நம்ம விளாடணும். அப்படி 6 கூட 5 சேர்த்தோம்னா இந்த பிசி 85 ஒரு நம்பர் திருப்பி ஆடினான்னா 653. ஓகேங்களா, இது இப்படி தான் ரூட்டு, இப்படி தான் பேட்டர்ன். உங்களுக்கு புரிஞ்சதா என்னன்னு தெரில. சப்போஸ் புரியல அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஎல் ப்ளஸ் டிஎல் நம்ம ரெண்டுமே புக்கிங் எடுத்துகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நம்மள்கிட்ட ப்ளே பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் ஓகேங்களா, இந்த நம்பரில் தான் புக்கிங் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாமே இதுதான். அதனால் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க இதை ப்ளே பண்ணிக்கோங்க. ரேட்டெலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரில் புக்கிங் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பிசி 74 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு ஒரு செட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, பிசி 74. அதே மாதிரி ஏபியில் 27. நமக்கு நாளைக்கு பிசி 74ன்னு சொல்கிறதுனால ஏபி 27 ஒரு செட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இது மிஸ் ஆனால் அது மிஸ் ஆனால் இது அப்படிங்கிற மாதிரி
அதேமாதிரி 3 டிஜிட்லேயும் நம்பர் கொடுத்தாச்சு. அதனால் கொஞ்சம் மறக்காமல் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி 490 பாக்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? நம்ம நம்பரை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாமளும் கொஞ்சம் கெஸ்ஸிங் போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.